ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்தி, வெண்பொங்கல், சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே கரெக்டாக செட் ஆகும். ஸோ இது எப்படி கரெக்டான முறையில் சரியான ப்ரிப்பரேஷனோட எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் நான் 2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக எந்த டம்ளரில் அளப்பீங்களோ அதே டம்ளரில் அளந்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அளந்துக்கிறேன். இது தோராயமாக ஒரு 150 கிராம் இருக்கும் துவரம்பருப்பு. இப்போ துவரம்பருப்போடு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஏன் நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்கிறோன்னா பருப்பு வந்து நல்லா உபரி கிடைக்கும். அது இல்லாமல் பருப்பு சீக்கிரமாகவும் வெந்து வரும். இப்போ 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். இப்போ பருப்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இது கூட நம்ம இப்போது என்னென்ன பொருள் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பழுத்த 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா தான் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் நல்ல டேஸ்ட்டில் வரும். இது கூட ஒரு 5 பச்சை மிளகா நான் கையாலேயே ரஃபாக உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இது கூட எந்த காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோன்றதால நம்ம சேர்த்துக்கிற பருப்பு, வெங்காயம், தக்காளி இதோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா இந்த மாதிரி கையாலேயே ரஃபாக உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பூண்டு, தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன் தூள் பெருங்காயம் சேர்க்காம கட்டி பெருங்காயம் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார், ரசம் இந்த மாதிரி ஐட்டத்தில் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதோடய சேர்த்துக்கோங்க. இல்லை இப்போ சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நம்ம சாம்பார் கொதிச்சு வரும் இல்லையா, அந்த சமயத்தில் கூட நம்ம புளியை கொஞ்சமாக கரைச்சி கடைசியாக கூட சேர்த்து 2 கொதி விட்டு இறக்கிக்கலாம். ஸோ எப்போ புளி சேர்த்துக்கினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. 2 மெத்தடில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம குக்கர் விசில் வரும்போது மேலே பொங்கி வராமல் அந்த தண்ணிலாம் வெளியே வராமல் உள்ளேயே வெந்து வரும். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். பருப்பு நம்ம ஊற வச்சதால 5 விசில்லையே நல்லா வெந்து வந்துடும். இப்போ 5 விசில் வந்துச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 7-8 பூண்டு வந்து நம்ம தோல் உரிக்காமல் எடுத்துக்கணும். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம குக்கர் விசில் ஏர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு.
நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னா நம்ம மத்து வச்சு நல்லா பருப்பை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஓகே, நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு இஞ்சி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒரு சேர பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெயில் பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து வதக்கும் போது அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதே குக்கரில் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பருப்போடு சேர்த்துக்கோங்க. மிளகாய் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிஷம் தான் சாம்பார் நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்துடும். நம்ம பருப்பு வேக வைக்கும் போது புளி சேர்க்காதவங்க சாம்பார் கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு சாம்பார் மேலே தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை 2 நிமிஷம் அப்படியே கொத்தமல்லி போட்ட உடனே மூடி வச்சுருங்க. லைட்டாக கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கும் போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் மிளகாய் சாம்பாரில் ஃபுல்லாக பரவி செம்மையான டேஸ்ட்டு கொடுக்கும். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கமகமான சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.